ஓம் ஸ்ரீ விஷ்ணவே ச வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நமோ நாராயண நமக. என்னங்க பெருமாளோட மந்திரத்தோடு ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி புதன்கிழமை, அதனால தாங்க பெருமாளோட மந்திரத்தோடு ஆரம்பித்தேன். இதை காலையிலே நம்ம கேட்குறது மனசுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு பிறந்துருச்சுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காலண்டருக்கு குறைவே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இலவசமாக நிறைய வருங்க. நகை கடையிலேருந்து கொடுப்பாங்க, மளிகை கடையிலேருந்து கொடுப்பாங்க. நம்ம எதுவும் தொழில் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளே நிறைய காலண்டர் அடிப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காலண்டர் சேர்ந்துடும். இந்த காலண்டரை நம்ம வீட்டில் மாற்றுறதுக்கும் ஒரு வாஸ்து முறைப்படி ஒரு கணக்கு இருக்குங்க. இந்த காலண்டராக இருக்கட்டும், கண்ணாடியாக இருக்கட்டும், கடிகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது. இந்த திசையில் தான் மாட்டணும் அப்படிங்கிறது. நம்ம திசையை மாட்டினோம்னாக்கா நமக்கு ஏதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண கஷ்டமோ இது மாதிரி இருந்துகிட்ருக்குன்னு சாஸ்திரப்படி சொல்லப்படுது. அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இதை பாருங்கள். கண்டிப்பாக அதை நம்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சாமி கலண்டரும் நிறைய வருங்க. எந்த சாமியை வச்சுக்கிறது, எந்த சாமியை நம்ம எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது, தனியாக வச்சுக்கிறது, எந்த சாமியை மாற்றுறது அப்படின்னா, இப்போ திரும்ப நம்ம டெய்லி சாம்பிராணி போடும்போது அதுக்கும் சேர்த்து போட்டிருப்போம். அந்த சாமி ஃபோட்டோவை என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய நமக்கு சந்தேகங்கள் வரும். நீங்கள் பயன்படுத்தின அந்த பழைய சாமி ஃபோட்டோவை என்ன செய்யுங்க, கலண்டர் முடிஞ்சோடனே தண்ணியில் கொண்டு போய் நீர்நிலைகள் போகுதில்ல, தண்ணி போகிறதுல கொண்டு போய் விட்டுருங்க. கால் படுற இடத்துலலாம் அந்த சாமி படத்தை போடக்கூடாது. இல்லை கோயிலில் கூட வைக்கலான்னு சொல்கிறாங்க. கோயிலில் இடம் இருந்தால் வைக்கலாம். எல்லோரும் வைக்கும்பொழுது நிறையா இருக்கும். இல்லை ஒருத்தரும் வைக்கலைன்னா இந்த கோயிலில் கொண்டு போய் வைக்கலாம். அதை பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நீர்நிலைகளில் விட்டுறது தான் நல்லது. இந்த கேலண்டர் பார்த்திங்கனாக்கா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னு பார்த்திங்கனாக்கா, தினமும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது, தினமும் நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த காலண்டர் தான். தினமும் காலண்டரை கிழிக்கும் பொழுது கூட அதை கசக்கி போடக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க. நேராக கிழித்த உடனே அதை கொண்டு போய் நீங்கள் குப்பையில் போட்டுருங்க. அதை கசக்கி போடாதீங்க. அதை கசக்கி போடுறதுனால அந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்காது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்டில் நிறைய காலண்டர்களை நம்ம மாட்டக்கூடாதாங்க. நமக்கு தேவையான அளவுகளுக்கு தான் மாட்டணும். அதுவும் நம்ம கிழிக்காமையே அதை அப்படியே வைக்கக்கூடாது. அன்னன்னைய தேதியை ஒரு 2 3 கிழிச்சிருப்போம், ஒரு இன்னும் 2 3 மாட்டியிருந்தோம்னாக்கா நமக்கு மறந்துடுவோம். இல்லை அலட்சியமாக அதை நம்ம கிழிக்காமல் விட்டுருவோம். தினம் கிழிக்காமல் விட்டுருவோம். அதனால் தேவைப்படுற காலண்டரை மட்டும் தேவையான இடங்களில் நம்ம மாட்டிக்கணும். அதுக்கும் சில முறைகள் இருக்குது. எந்த திசையில் மாட்டணும், எந்த பக்கம் மாட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. மாத காலண்டர்களையும் நம்ம ஒரு மாதம் முடிஞ்சோடனே அதை மாற்றிடணுங்க. அதையும் நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. இது மன அழுத்தத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. புதுசாக வாங்கின காலண்டரை நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி மட்டும்தாங்க மாட்டணும். சாமி படங்கள் இருக்கிற காலண்டர்களை மாட்டும்போது சாமியோட முகம் வடக்கு நோக்கி இருக்கும்படி தான் மாட்டணும். இதனால் வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்குங்க. வாஸ்துப்படி பார்த்திங்கனாக்கா காலண்டரை நம்ம கதவுக்கு பின்னால் மாட்டக்கூடாதுங்க. அதே போல் ஜன்னலுக்கு அருகில் எதிர்மறை ஆற்றல் வரும் திசைகளில் நம்ம காலண்டரை மாட்டக்கூடாது. தெற்கு மற்றும் மேற்கு சுவர்லேயும் மாட்டக்கூடாது. வடக்கு கிழக்கு இந்த சுவரில் தான் நம்ம மாட்டணும். ஏற்கனவே நம்ம டேட்டெல்லாம் கிழிச்சிட்டு வெறுசாக உள்ள காலண்டர் மேலேயே இந்த புது காலண்டர் நம்ம மாட்டக்கூடாது. அதை நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் இந்த புது காலண்டரை நம்ம மாட்டணும். இந்த பிரதான கதவுக்கு பின்னாடி நம்ம இந்த காலண்டரை மாற்றுறதுனால குடும்ப உறுப்பினர்களோட முன்னேற்றத்தை இது தடுக்குமாங்க. அதே மாதிரி சில பேர் ஜன்னலுக்கு ஜன்னல்லையே கூட மாட்டியிருப்பாங்க. அது மாதிரி மாட்டக்கூடாது. காற்றடிக்கும் போது அது பறக்கிறதுனால நமக்கு நல்லதில்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தெற்கு மற்றும் மேற்கு சுவர்களில் மாற்றுறதுனால எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லப்படுதுங்க. நமக்கு முக்கியமான திசை என்னன்னு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு. இதுதான் நமக்கு முக்கியமான திசை. இந்த திசைகளில் நீங்கள் மாட்டலாம். சாமி படங்கள் உள்ள காலண்டரை மாற்றுறதுனால மனசுக்கு நல்ல திருப்தி கிடைக்கும், செல்வ வளம் பெருக்கும். அதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் படங்கள் மாற்றலாம். இயற்கை சீன்கள் உள்ளதை மாட்டினீங்கனாக்கா காலையில் எழுந்து பார்க்கும்போது கண்களுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. எப்போயும் நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். அதனால மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி மலைகள், பூக்கள், முக்கியமான நமக்கு பிடித்த விலங்குகள் இது மாதிரி படங்கள் கூட நம்ம இருக்கிற காலண்டரை மாட்டிக்கலாங்க. அழகழகான கலைநயமிக்க காலண்டர் கூட நல்லது. நம்ம பார்க்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
கண்டிப்பாக பூஜை அறையில் காலண்டரை மாட்டக்கூடாதுங்க. அவங்கவுங்க நிறைய கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு காலண்டரை வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க நம்ம வந்து மாட்டக்கூடாது. நமக்கு எத்தனை காலண்டர் தேவையோ எந்தெந்த இடத்துல நமக்கு பார்க்கணுன்னு தோணுதோ அந்தந்த இடத்துல மட்டும், அதுவும் அந்த திசைகள் நோக்கி வடக்கு கிழக்கு பார்க்கவும் அந்த 2 திசைகளில் மட்டும் இருக்கிற மாதிரி காலண்டரை மாட்டுங்க. அதே போல் விநாயகர் படம், பெருமாள் படம் இதெல்லாம் வெளியில் மாட்டணும்னு நினச்சிங்கனாக்கா, நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் கிழிக்கிற மாதிரி இருக்கும் தினமும். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கிற நேரத்தில் அந்த தேதியெல்லாம் தினமும் கிழிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் எந்தெந்த இடத்துல மாட்டணும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. வந்து மேற்குலேயும் தெற்குலேயும் மாட்டாதவாறு பார்த்துக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இட வசதி வந்து பத்தாமல் இருக்கும். நம்ம கிழக்கு திசையை பார்க்க தான் காலண்டர் மேக்ஸிமம் இருக்கணும். எனக்கு வசதி இல்லை, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மேற்கு திசையில் மாட்டணும்னா மாட்டலாங்க. மேற்கு திசையில் மாட்டி கிழக்க பார்க்க அந்த காலண்டர் பார்க்குற மாதிரி வைங்க. ஆனால் தெற்கு மட்டும் பார்க்க வைக்கவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.